எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது கள்ளக்குறிச்சி மாவட்டம், அப்புறம் அங்க இருக்கிற எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பத்தினது. கள்ளக்குறிச்சி பாரம்பரியமும் கட்டுமான புரட்சியும் அப்படின்னு தலைப்பு வச்ச ஒரு செய்தி குறிப்பு. அதுல இருந்து சில வரிகள் தான் இருக்கு. நம்ம நோக்கம் சிம்பிள் தான். கள்ளக்குறிச்சி பத்தியும் இந்த எஸ்ஆர் பில்டர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இதுல என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. ஒன்னு கள்ளக்குறிச்சியோட அந்த பாரம்பரியம், அதோட பெருமை பத்தி பேசுது. இன்னொன்னு கட்டுமான துறையில ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்குது. ஒரு ப்ராமிஸ் மாதிரி. ஆமா. அதுவும் இல்லாம எஸ்ஆர் பில்டர்ஸ் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ஒரு அன்பான வெல்கம் சொல்ற மாதிரியும் ஒரு டோன் இருக்கு. சரி, முதல்ல அவங்க கள்ளக்குறிச்சியோட எந்த விஷயங்களை ஹைலைட் பண்றாங்கன்னு பாப்போமே. ஓகே, லிஸ்ட் பண்றாங்க பாருங்க. பாரம்பரியம், அப்புறம் பல மத வழிபாட்டு தலங்கள், அதாவது கோயில், சர்ச், மசூதின்னு எல்லாம். ஆமா, எல்லா மதங்களையும் குறிப்பிடுறாங்க. அப்புறம் சுற்றுலா இடங்கள், மக்களோட அன்றாட வாழ்க்கை முறை, இதெல்லாம் தான் அவங்க சொல்றது. இது அந்த சோர்ஸ்ல நேரடியா இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பில்டிங் கம்பெனி எதுக்காக இது எல்லாம் இவ்வளவு முக்கியமா சொல்லணும்? அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்? ஒருவேளை அந்த ஊர் மக்களோட ஒரு நல்ல கனெக்டா ஏற்படுத்திக்க முயற்சி பண்றாங்களோ, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட பாரம்பரியத்துக்கு நாங்க மரியாதை கொடுக்கறோம்னு காட்டிக்க நினைக்கலாம். அப்படியா? பாருங்க, கலாச்சாரம், மதம், டூரிசம், அன்றாட வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்றாங்க. இது மூலமா மக்களோட உணர்வுகளோட இணையலான்னு ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. சரி சரி, இது ஒரு ஆங்கிள். ஆனா அந்த இன்னொரு விஷயம் கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்குல்ல? ஆமா, அந்த புரட்சி. கட்டுமானத் துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா என்ன புரட்சி, எப்படி பண்ணுவாங்க, எதுவுமே சொல்லல. ஒரு டீடைலும் இல்ல. இது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுற மாதிரி இல்ல இருக்கு. நிச்சயமா அந்த புரட்சிங்கிற வார்த்தையே இருக்கு. அது ரொம்ப முக்கியம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல அது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? ஆமால. அது புது டெக்னாலஜியா, இல்ல ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ஸா, இல்லனா ஒருவேளை குறைஞ்ச விலையில வீடு கட்டி தரத சொல்றாங்களா? ஒண்ணுமே தெளிவா இல்ல. ஆமா, ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ற யுக்தியா இருக்கலாம். இது நேரா கள்ளக்குறிச்சி மக்களுக்கு சொல்ற செய்திங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓ அப்படியா? ஆமா, உங்க ஊர் பெருமையை நாங்க மதிக்கிறோம், அதே சமயம் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ இந்த மாதிரி தெளிவில்லாம கொஞ்சம் பூடகமா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஒருவேளை பெரிய வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் அதை செய்ய முடியாம போயிடுமோன்னு யோசிச்சு இப்படி சொல்றாங்களோ? அதுவும் ஒரு சாத்தியம்தான். இல்லனா ஆரம்பத்திலே எல்லா டீடைல்ஸையும் சொன்னா தேவையில்லாத எதிர்ப்பு வருமோன்னு கூட யோசிச்சிருக்கலாம். அல்லது இப்போதைக்கு ஒரு பஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா விவரங்களை வெளியிடலாங்கிறதும் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா கூட இருக்கலாம். ஓஹோ, புரட்சின்னு சொல்றது கவனத்தை இருக்கும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு பாருங்க. புரியுது புரியுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த தகவல் மூலமா எஸ்ஆர் பில்டர்ஸ் 2 விஷயம் பண்றாங்க. என்னன்னு? ஒன்னு, கள்ளக்குறிச்சியோட அந்த பாரம்பரியம், பன்முகத்தன்மை எல்லாத்தையும் நாங்க மதிக்கிறோம்னு காட்டிக்கிறாங்க. சரி. அதே சமயம் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னமோ பெருசா பண்ண போறோம்னு ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. கரெக்ட். இதன் மைய நோக்கமே அதுதான் தோணுது. ஒரு நிறுவனம் அந்த உள்ளூர் அடையாளத்தை கொண்டாடி அதே நேரம் எதிர்காலத்துல பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ஒரு ஆர்வத்தையும் தூண்டி இதன் மூலமா தங்களை அந்த பகுதியில ஒரு முக்கியமான பிளேயரா நிலைநிறுத்திக்க முயற்சி செய்யுது. ஆமா, இங்க சுவாரஸ்யமான கேள்வி என்ன வருதுன்னா, இந்த பாரம்பரியத்தை மதிக்கிறதும் அதே நேரம் இந்த நவீன புரட்சியை கொண்டு வர்றதும், இது ரெண்டும் எப்படி ஒத்து போகும், இல்ல எங்கேயாவது முரண்படுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இதுதான் உங்களுக்கான எங்களோட இறுதி சிந்தனையும் கூட. யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் ஒரு பக்கம் பாரம்பரியம் பத்தி பேசுது, மறுபக்கம் கட்டுமான புரட்சின்னு சொல்லுது. பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதும் பெரிய அளவிலான வளர்ச்சியை கொண்டு வர்றதும், இந்த 2 விஷயங்களும் கள்ளக்குறிச்சியோட எதிர்காலத்துல எப்படி இணையும், இல்லனா எங்க முரண்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சஸ்பென்ஸான புரட்சிங்கிற வார்த்தை அது எந்த மாதிரியான வளர்ச்சியை பத்தி உங்க மனசுல கேள்விகளை எழுப்புது? இத பத்தி யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.